லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமாமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன விஷயம்? ஆமாப்பா, சந்தோஷமா தான் இருக்கேன். இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு நானும் மித்ராவும் இந்த தேன்மொழி ஜாதகத்தை பார்க்க போயிருந்தோம். அவளுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கான். கல்யாண நேரம் வேற ஸ்டார்ட் ஆகி போச்சுன்னு சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா. ஓஹோ, இதுக்குதான் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமா? ஆமா, தென்மொழிக்கு ஜாதகமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி கிடைச்சது ஜாதகம்? அதாவது ஜாதகத்தை புதுசா எழுதணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நாடி ஜோசியத்தை பத்தி சொன்னாங்க. அவங்க கிட்ட கைவிரல் ரேகையை மட்டும் காட்டினா போதுமா. அவங்க பிறந்த தேதி நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்பா அம்மா என்ன தொழில் பண்றாங்க, குடும்பம் எப்படி, படிப்பு எப்படி இருக்கும்னு இது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாருன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நானும் தேனோட கைவிரல் ரேகையை எடுத்துட்டு போய் காமிச்சேன். அவரு தேன்மொழியோட மொத்த வரலாறையுமே சொல்லிட்டாருப்பா. என்னமா சொல்றீங்க? வெறும் கைரேகையை வச்சுட்டு இவ்வளவுத்தையும் சொல்லிட முடியுமா? அட அதை விடுப்பா, அவர் சொன்னதை பார்க்கணுமே. எந்த எழுத்துல பேர் தொடங்குங்கிறதுல ஆரம்பிச்சு அவ என்ன படிக்கிறாங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாரு. ஓஹோ, கைரேகைய வச்சு ஒருத்தரோட அப்பா அம்மா யாரு, அவங்க கொலங்கோத்திர என்னங்கறத நாம கண்டுபிடிச்சிடலாம். இல்ல நீ? கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நான் சாட்சி. அது மட்டும் இல்ல, தேன்மொழிக்கு அமைய போற எதிர்காலம் அத பத்தி எல்லாமே சொல்லிட்டாரு. ஓ, தேன்மொழிக்கு அமைய போற மாப்பிள்ள பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவனா. அப்படியா? அப்படியா நீ? பாட்டி, எனக்கு கோடீஸ்வரன் மாப்பிள்ள எல்லாம் வேண்டாம். நார்மலான ஒருத்தரே போதும். சார், கீ கொடுக்கணும். மித்ரா, கீயை வாங்கிக்கோங்க. கொஞ்சம் வெளில பேசணும். மித்ராக்கா கிட்ட சூப்பர்மேன் ஏதோ சொன்னாரு. அத கேட்டதும் அவங்களும் வெளியே போறாங்க. என்ன நடக்குதுன்னு போய் பாத்திர வேண்டியதுதான். போலாம். ஏய் தேனு, எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? உன்னை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். இரு. இல்ல மாமா, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். ஹலோ, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கல்யாண பேச்ச ஆரம்பிச்ச உடனே புது பொண்ணுக்கு வெக்க வந்துருச்சோ, அதான் எழுந்து ஓட பாக்குறீங்க. அப்படி எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. பேசாம இங்கேயே உட்காரு. லூசு மாமா. வா மித்ரா, என்ன காலையில இருந்து ஒரே பதட்டமா இருக்க? எதுவும் பிரச்சனையா? ஆமா வினய், பிரச்சனை தான். நேத்து நைட்டு நானும் விக்ரமும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த நாகலட்சுமி அம்மா என் ரூமுக்கு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினய். அந்த அம்மா பில்லி சுனியம் ஏதாவது வச்சாலும் வச்சிரும். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, அப்படிலாம் எதுவுமே பண்ணல. இரு. இந்த பேப்பர் தானே? இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? நாடி ஜோசியம் பார்க்கறது நம்ம போயிருந்தோம்ல, அங்க நாகு மாதிரி ஒரு லேடி முக்காடு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்பவே எனக்கு சின்னதாக ஒரு டவுட் வந்துச்சு. வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு
இந்த பையனுடைய நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த பையன் அந்த நாள் முழுக்க அவங்க தகப்பனோடையே இருக்கணும். ஐயோ, என்னங்க இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? இது பில்லி சூனியத்தை விட பெரிய ஆபத்தா இருக்கே. அந்த அம்மா ஒண்ணு நினைச்சதுன்னா அதை செய்யாம விடாது. மித்ரா, நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? அந்த நாகலட்சுமி என்ன பிளான் போட்டாலும் அது நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். இல்ல, நாகு அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. விக்ரம கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது மறைச்சு வைக்க பாப்பாங்க. எனக்கு விக்ரம்க்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு பயமா இருக்கு வினய். மித்ரா, நான் தான் சொல்றேன்ல, நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? அந்த ஜோஷியக்காரர் தான் சொல்லிட்டார்ல, அப்பா பக்கத்துல இருக்கிற வரைக்கும் விக்ரம்க்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு. அப்புறம் என்ன? ஆமா இல்ல? மித்ரா, கண்ணு தொடச்சு முதல்ல இங்க இருந்து கிளம்பு. தென்மொழி வர பார்த்தா தப்பாயிடும். நான் உங்களை தாங்க நம்பி இருக்கேன். எப்படியாவது அந்த நாகலட்சுமி அம்மா கிட்ட இருந்து என் பையனை காப்பாத்தி கொடுத்துருங்க ப்ளீஸ் வினய். மித்ரா, நம்ம பையன், நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போ போன்னு சொல்றேன்ல, போ. ஓஹோ, கதை இப்படி போகுதா? சூப்பர்மேன், நீங்க நிஜமாவே சூப்பர்மேன் தான். என்ன நீங்க சின்ன பொண்ணுன்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதானா? மித்ராக்கா உங்களையும் மயக்கிட்டாங்களா? தேன்மொழி, உண்மை என்னன்னு தெரியாம தயவு செஞ்சு தப்பா பேசாத. நான் எதுவும் தப்பா கற்பனை பண்ணி பேசல. என் கண்ணு முன்னாடி பார்த்ததை தான் பேசுறேன். ஆல்ரெடி கார்த்திக் மாமாவை மடக்கி போட்டுட்டாங்கன்னு நாகப்பாட்டி கத்திட்டு இருக்காங்க. அது உண்மைதான் போலயே. மித்ரா அக்காவை நான் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது அவங்க ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு. கார்த்திக் மாமாவை மயக்கினது பத்தாதுன்னு இப்போ உங்களையும் மயக்க பாக்குறாங்களா? சூப்பர்மேன், நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் அவங்க ரொம்ப நல்லவங்க எல்லாம் கிடையாது. இப்படியும் ஒரு பொண்ணு, இவங்க அதுக்கு வேற. இது பார், இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசின அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு ஒழுங்கா இங்க எடுத்து போயிடு. போன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு நல்லது சொன்னா நீங்க என்னையே அடிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும், அப்ப தெரியும் இந்த தேன்மொழி யாருன்னு. வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பையனுடைய நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த பையன் அந்த நாள் முழுக்க அவங்க தகப்பனோடையே இருக்கணும். விக்ரம், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். அப்பா நான் இருக்கேன் உனக்கு. நீ பயப்படாத. எஸ், ரீசார்ஜ் கியா ஆச்சு. ரீசார்ஜ் கியா, நெட்டு வேலை செய்யல. நெட்டு நாட் ஒர்க்கிங். லைன் மேலே ருக்கோவா? மாப்பிள்ளை இப்போ எதுக்காக மூட் ஆஃபில் இருக்கான்னு தெரியலையே. கட் பண்ணிட்டானுங்களா? என்ன மாப்பிள்ள, மாத கடைசியில் குடும்ப தலைவன் வீட்டு பட்ஜெட்டை யோசிக்கிற மாதிரி சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்க? என்ன விஷயம்? மாமாம் சார், உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். வர்ற வெள்ளிக்கிழமை விக்ரம் உயிருக்கு ஆபத்து இருக்கு மாம் சார். என்ன மாப்பிள்ள சொல்ற? விக்ரம் உயிருக்கு ஆபத்தா? மறுபடியும் கனவு ஏதாவது வந்துச்சா? யோ, கனவுலாம் இல்லையா? நான் உண்மையதான் ஏன் சொல்றேன். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் மாம் சார். டே மாப்பிள்ள, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விவரமா சொல்றா. அவன் உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு எப்படி தெரியும்? யாராவது வந்து சொன்னாங்களா?
சொன்னாக்க மாட்டா சும்மாவே இருக்க மாட்டாளடா. அவள் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறா? அவளுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? அவளுக்கு நம்ம என்ன பாவம் பண்ணோம்? நம்ம மேலே இவ்வளோ வஞ்சம் வச்சுட்டு அலையிறா. பாவம் விக்ரம், சின்ன குழந்தை. அவன் மேலே இவளுக்கு என்னடா கோவம்? எந்த சம்மந்தம் இல்லாத நம்ம மேலே இவ்வளோ வஞ்சம் வச்சுட்டு அலையிறானா கண்டிப்பாக அவள் சைக்கோவாக தான் இருப்பா மாப்ள. இங்கே பாரியா, இப்போ அது நமக்கு முக்கியம் இல்லை. விக்ரமை முதல்ல சேவ் பண்ணணும். விக்ரம் ஏதாவது பண்ணணும்னு அந்த அம்மா இப்போ பிளான் போட்டுட்ருக்கோம். மாம்சே, அதுக்கு நம்ம இடமே கொடுத்துடக்கூடாதியா? அவள் போடுற பிளானை பினாயில் ஊற்றி கழுவி விட்டுறலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத மாப்ள. நாங்கள் எதுக்கு இருக்கேன்? சும்மாவா? விக்ரமை யாரும் நெருங்க முடியாது. அவனை கண்ணும் கருத்துமா பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ பயப்படாத. சரி மாம்சே. மாம்சே, அம்மாயா? பேசு மாப்ள. அப்புறம் ஏன் பேசல, எதுக்கு பேசல கேள்வி கேட்பா. அட பேசு. அம்மா. வினய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. விக்ரம் எப்படி இருக்கான்? மித்ரா எப்படி இருக்கா? அவங்கள போய் பாத்தியா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரிப்பா, விக்ரம் பேர்ல ஆயுஸ் ஹோமம் பண்ணி நல்லபடியா முடிஞ்சது. ஹோமம் பண்ண விபூதி, கயிறு, பிரசாதம் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கேன். நானும் ஒரு 2-3 நாள்ல அங்க வந்துருவேன். சரியா? நான் கொடுத்த விபூதி பிரசாதத்தை எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துரு. அவன் நல்லா இருப்பான். சரியா வினய்? சரிம்மா, கொடுத்துட்றேன். சரிடா, நீ இதையும் மனசுல போட்டு நினைச்சுக்கிட்டு நைட் எல்லாம் தூங்காம இருக்காத. சாப்பிட்டு நேரத்தோட தூங்கு, என்ன? சரி. நீங்க ஏன் காதல புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அந்த மித்ராவை பார்த்தா மட்டும் நல்லா பேசுறீங்க. என் மேல மட்டும் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படி என்கிட்ட இல்லாதது என்ன மித்ரா அக்கா கிட்ட இருக்கு? அம்மா, உன் வயசு என்ன, என் வயசு என்ன? நீ ரொம்ப சின்ன பொண்ணு தேனு. இங்க பாரு தேனு, நீ வீணா உன் மனசுல தேவையில்லாத தப்பான ஆசைகள்லாம் வளர்த்துக்காத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். வினைக்கு நான் சின்ன பொண்ணா இருக்கிறது தான் பிரச்சனைனா, அப்போ நானும் மித்ரா அக்கா மாதிரி புடவை கட்டினா வினைக்கு பிடிக்கும் தானே? தேனு, என்ன இந்த நேரத்துல இங்க? நீ தூங்கலையா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் தான்க்கா வந்தேன். என்ன தேனு? என்ன அதுவும் இந்த நேரத்துல? நீங்களும் வினையும் தனியா நின்னு கார்டன்ல பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். என்னக்கா இது புது பழக்கம்? தேனு, என்ன பேசுற நீ? நான் தெரிஞ்சுதான்க்கா கேக்குறேன். வர வர உங்க நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லை. தேனு, போதும். நீயா எதுவும் நினைச்சுக்காத. நான் வினய் கிட்ட கார்டன்ல விக்ரம பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்னது? விக்ரம பத்தியா? ஆமா, விக்ரம் அவர் மேல உயிரையே வச்சிருக்கான். நாளைக்கு வினய் வேலையை விட்டு நின்னுட்டா விக்ரமால தாங்கிக்க முடியாதுல்ல. அதான் இதை எப்படியாவது மாத்தணும்னு, அது வரைக்கும் நீங்க எங்கேயும் போயிடாம இங்கேயே இருங்கன்னு தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அக்கா, உண்மையாவாக்கா சொல்றீங்க? ஆமா தேனு. ஏன்? அக்கா, சாரிக்கா, ரொம்ப சாரிக்கா. நான் வேற இந்த விஷயம் புரியாம ஏதேதோ பேசிட்டேன். அக்கா சாரி. எதுக்கு சாரி? ஒன்னும் இல்லக்கா, சும்மா. நான் வரேன். அக்கா, வினய் இங்க இருந்து எங்க போறாரு? இனிமே அவர் எங்கேயுமே போக மாட்டாரு. இங்கதான் இருப்பாரு. நீங்க கவலையே படாதீங்க. அவர் பெர்மனண்டா இங்கதான் இருப்பாரு. நான் வரேன்.
பாய். குட் நைட் கா. என்னாச்சு இவளுக்கு? நடு ராத்திரியில வந்து வினய பத்தி பேசிட்டு போறா. வினய், வினய். மாமித்ரா. என்ன வினய்? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி, ஏன் என்ன வர சொல்லியிருந்தீங்க? இது கொடுக்குதான் மித்ரா வர சொன்னேன். என்ன? விக்ரம் நல்லா இருக்கணும்னு அம்மாவும் அப்பாவும் ஊரில் ஆயுஸ் ஹோமம் பண்ணாங்க. அதோட பிரசாதம் தான் இது. விக்ரம் கிட்ட மறக்காம கொடுத்துரு, வைக்கோ. அப்புறம் அதில் ஹோமம் பண்ண கயிறு இருக்கு, அதையும் மறக்காம விக்ரமுக்கு கட்டி விட்டுரு. மித்ரா, விக்ரமுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் நல்லா இருப்பான். நீ கொஞ்சம் தைரியமா இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினய். ஏன் மித்ரா? எல்லாம் அந்த நாகலட்சுமி அம்மாவை நினைச்சுதான். நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை, நீங்களும் விக்ரமும் பிரியாம இருக்கணும். ஆனா உங்களையும் விக்ரமையும் பிரிக்கிறதுக்கு அந்த அம்மா ஏதாவது ஒரு பிளான் போடும். எப்படியும் விக்ரம ஏதாச்சும் பண்ணணும்னு அந்த அம்மா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு வினய். ஒரே பதட்டமா இருக்கு. மித்ரா, நீ பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. விக்ரம நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ தைரியமா இரு. எனக்கு விக்ரம்க்கு ஏதோ ஆக போற மாதிரியே தோணுது வினய். நீங்க எனக்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் மனசுக்கு ஏதோ சஞ்சலமாவே இருக்கு. மித்ரா, இங்க பாரு மித்ரா. மித்ரா, இங்க பாருன்னு சொல்றேன்ல. விக்ரம்க்கு ஒண்ணுமே ஆகாது, நீ நம்பிக்கையா இரு. இதை பத்தி முதல்ல யோசிக்கிறத விடு, இதை நான் பாத்துக்கிறேன். உனக்கே இப்படி இருந்தா கொஞ்சம் என் நிலைமையை யோசிச்சு பாரு மித்ரா. இவ்வளோ ஆபத்தும் மன்மமும் நிறைஞ்சிருக்கிற இடத்துல என் பொண்டாட்டியும் பிள்ளையும் இருக்காங்க. ஆனா என்னால ஒண்ணுமே செய்ய முடியல மித்ரா. ஏன் பக்கத்துல இருந்து பாத்துக்க கூட முடியல. உங்களை கடா விட்டுட்டு போற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்னால முடியல மித்ரா. சரி மித்ரா, நேரமாச்சு, நீ போ. விக்ரம பத்தி எந்த கவலையுமே படாத. என்ன ஆனாலும் அவனை நான் காப்பாத்துவேன். சரி சரி, நீ பார்த்து பத்திரமா போ. சரிங்க, நான் வரேன். ஆமா ஆமா, சரி நான் கூப்பிடுறேன், ஓகேவா? மா யார் மணி, என்ன வேணும்? இல்லப்பா, இங்க சிவனாண்டி யாரு, அவரை கொஞ்சம் பார்க்கணும். ஓ, அண்ணனை பார்க்க வந்திருக்கீங்களா? உள்ளதா இருக்காரு, போங்க. யாருமா நீ? இங்க என்ன பண்ற? ஏய், ஐயோ, போன்ல பேசுனனே, நாகு, அது நான் தாங்க. நாகுவா? வாங்க வாங்க மேடம். ஏய், அந்த சேர் எடுத்து போடுறேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும், வேணாம், நான் நின்னுக்கிட்டே பேசிடுறேன். மேடம், பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? அது வந்து விஷயம் என்னன்னா, விஷயத்தெல்லாம் தலைவர் காலையில சொல்லிட்டாரு. நாங்க தூக்க வேண்டிய உருப்படியோட போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க.
இருங்க, போன்ல தான் போட்டோ இருக்கு, நான் காட்டுறேன். ஓகே, இதான் புது உருப்படியா? இதைத்தான் நாங்க தூக்கணும். ஆமாங்க. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க நீங்க கேட்ட பணம். எண்ணி பாத்துக்கோங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க தூக்கிட்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா போதும். நான் போன் பண்ணதுக்கு அப்புறம் அவனை வெளியில விட்டா போதும். இங்க பாருங்க, எக்காரணத்தை கொண்டும் அவன் தப்பிச்சிடவே கூடாது.